வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஓராண்டாக பேசி வருகிறோம். அந்த வகையில் கலைஞர் அவர் ஆட்சியாளராகவும் கட்சி தலைவராகவும் ஒரு எழுத்தாளராகவும் சிந்தனையாளராகவும் அவர் ஆற்றிய பங்களிப்புகளை பற்றி பற்பல நிகழ்வுகளையும் சரித்திர சாதனைகளையும் நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். இன்று நாம் கலைஞரனுடைய நூற்றாண்டு நிறைவை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்தில் அவருடைய சாதனைகள் இன்றளவிற்கும் தமிழ்நாட்டினுடைய முகத்தை மாற்றியமைத்ததாக, தமிழ்நாட்டிற்கு ஒரு நவீன அடையாளத்தை வழங்கியவையாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது நாம் கலைஞரனுடைய அந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான கலைஞரனுடைய ஆட்சியின் சாதனைகளை பற்றி விரிவாக கடந்த சில நாட்களாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் மிக முக்கியமாக கலைஞர் கொண்டு வந்த சுகாதாரம் சார்ந்த திட்டங்கள், கல்வியில் அவர் ஏற்படுத்திய புரட்சி, தொழில் புரட்சி, இப்படி பல விஷயங்களை பற்றி பேசினோம். வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்தது, வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கியது, இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி காலத்தில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பற்பல சாதனைகளை கலைஞர் நிகழ்த்தினார். கலைஞரனுடைய அரசியலில் எப்பொழுதுமே அது ஒரு அடிநாதமாக இருக்கக்கூடியது, எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒன்று. அவர் தமிழுக்கும் அறிவுக்கும் கொடுத்த முக்கியத்துவம் என்பது, அறிவு சார்ந்த ஒரு இயக்கத்தை அவர் எப்படி முன்னெடுத்தார், தமிழ் சார்ந்த இயக்கத்தை எப்படி முன்னெடுத்தார் என்பதற்கு பற்பல சான்றுகள் இருக்கின்றன. அப்போது 2010ஆம் ஆண்டில் நடந்த செம்மொழி மாநாடு, இது தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை அளித்த ஒரு மாநாடாக அது இருந்தது. தமிழுக்கு கலைஞர்தான் செம்மொழி அந்தஸ்தை பெற்றுத்தந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அது 2004ஆம் ஆண்டு அவர் அந்த தமிழனுடைய செம்மொழி அந்தஸ்தை அவர் அதிகாரபூர்வமாக ஆக்கியதுடன் அதனுடைய உண்மையான ஒரு இடத்தை, தமிழினுடைய உண்மையான இடத்தை உலகெங்கும் நிறுவுவதற்காக கோவையில் கலைஞர் நடத்திய செம்மொழி மாநாடு என்பது இன்றளவும் நினைக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. உலகத்திலிருந்து பல பகுதிகளிலிருந்து வந்த அறிஞர்கள் தமிழினுடைய செம்மொழி அந்தஸ்தை நிறுவி காட்டினார்கள். அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் தன் இத்தகைய ஒரு பாரம்பரியத்தை கொண்டதாக இருந்தது என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்கு அது பெரிதும் உதவியது. கலைஞர் உருவாக்கிய ஒரு மற்றொரு மகத்தான சாதனை என்பது அது சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம். சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய கலாச்சார அடையாளமாக, பண்பாட்டு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கலாச்சார அடையாளம் என்பது பல்வேறு விதங்களில் இன்று தமிழர்கள் பெருமைப்படத்தக்க ஒன்றாக, தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக கலைஞர் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கினார். இந்த நூலகம் என்பது அது தொடங்கப்படுகிற போதே 5 லட்சம் புத்தகங்களுடன் தொடங்கப்பட்டது. 7 தளங்களில் பல்வேறு விதமான ஒரு நூல்களை கொண்டதாக, பலமொழி படைப்புகள், அதே போல் பார்வையற்றவர்களுக்கான படிக்கும் பிரிவு, குழந்தைகள் பிரிவு, ஆராய்ச்சி மாணவர்களுக்கான பிரிவுகள், இப்படியாக பல்வேறு விதமான பன்னோக்குத்தன்மை கொண்டதாக மிக பிரம்மாண்டமாக அந்த நூலகம் அப்பொழுது 164 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டது. அது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பெரும் கலாச்சார மையமாக மாறியிருக்கிறது. அது கலைஞரனுடைய வாழ்நாள் சாதனைகளில் ஒன்றாக இன்றளவிற்கும் அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதிப்பிடப்படுகிறது என்று சொன்னால் அது கலைஞர் கண்ட மகத்தான கனவுகளில் அதுவும் ஒரு கனவு. அந்த கனவு இன்று சென்னையில் அது வான் நோக்கி நிமிர்ந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். கலைஞரனுடைய சாதனைகள் அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்களால் எப்படி கையாளப்பட்டன என்பதையும் சேர்த்து பார்ப்போம். வரும் நாட்களில் நாம் அதை பற்றி பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.